ஹலோ கைஸ், நான் உங்க கிரிக்கல் தமிழ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய ப்ளோ ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் ஸ்ட்ரெயின். ஸோ சாரி, சைட் ஸ்ட்ரெயின். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த T20 மேட்ச்ல இருந்து கூட ரூல்ட் அவுட் ஆனார் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ஸோ அது வந்து என்ன இன்ஜுரி நமக்கு தெரியாமல் இருந்தது, ஏதோ சின்ன இன்ஜுரி போல அப்படின்னு நம்ம நினச்சி சொன்னோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அது கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஓடிஐ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிசர்வ்ஸ்ல கூட சிவம் தூபே வந்து டீம் கூட போயிருக்காரு. அது ஆக்சுவலா நிதிஷ்குமார் ரெட்டி போக வேண்டிய ஸ்பாட்டா. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தாங்க இருக்கு. ஏன்னா என்ன பிடிஐல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து இன்டெஃபினைட் பிரேக் எடுக்க போறாரு அப்படின்னு. இன்டெஃபினைட் பிரேக்னா நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி பும்ரா ஒரு டைம் ஒரு இன்டெஃபினைட் பிரேக் ஒரு 1 இயர் எடுத்தாரு. இப்போ ஷமி ஒரு இன்டெஃபினைட் பிரேக் 1.5 இயர்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிப்போம். ஐபிஎல்ல அவரை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஸோ பார்ப்போம்.